மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்றது அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்டேட் பண்ணாமல் இல்லை, ப்ராசஸ் அப்படின்றது எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் அவங்க பார்க்குறதுனால அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக அப்டேட்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் லா அசிஸ்டண்ட், ஸோ அவங்களுக்கான அசைன்மெண்ட், த அசைன்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டண்ட் அவங்களுக்கான அந்த வெயிட்டர் லிஸ்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அவங்களோட ப்ராசஸ் எல்லா விதமான ப்ராசஸையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்ற அந்த மார்க்லாம் ஸ்கோர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அதான் அந்த வேரியஸ் போஸ்டிங்ஸ்க்கான மார்க் அப்படின்றது எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ தான் வரும், அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி கூட பார்த்தீங்கன்னா அந்த நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் எனி ஒன் அப்டேட், ஏதோ கீழமை நீதிமன்றம் சார்பாக எனி ஒன் அப்டேட் உங்களுக்கு 10 நாளில், 10 நாட்களுக்குள் இல்லை 10 நாளில் எனி ஒன் அப்டேட் அப்படின்றது வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் மிட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனி ஒன் அப்டேட் வந்துச்சுன்னா, அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா, வெப்சைட் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்முடைய சேனல் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்.